கோல்டன் சான்ஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பது ஃபேமஸ் ஜோதிடர் திரு ராஜநாடி பார்த்திபன் சார். வணக்கம் சார். வணக்கம் மேம். கோல்டன் சான்ஸ் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜாதகத்தில் 2 கல்யாணம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது அதே மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் 2 ஜாதகம் அப்படி 2 கல்யாணம் இருக்கும்போது அவங்க பரிகாரம்னு ஒன்று பண்ணுறாங்க. அந்த பரிகாரம் பண்ணால் 2 கல்யாணம் நடக்காதா? இல்லைங்க, அதாவது பரிகாரம்னு என்ன பண்ணுவாங்க, ஒருத்தவங்க இப்போ நேற்று ஒரு பொண்ணு கேட்டுச்சு, சார் எங்கள் ஜாதகத்தை பார்த்தோன்னே 2 கல்யாணம் சொல்லிட்டாங்க, ஒருத்தர் ஒரு பரிகாரம் சொன்னார், என்ன சொன்னார் அப்படின்றது, எங்கள் மாமா ஒருத்தர் இருக்கார், அவருக்கு ஒரு 50 வயசு இருக்கும், அவருக்கு கையால் ஒரு தடவை தாலி கட்டிக்குங்க, அது சரியாயிருன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு. நான் கேட்டேன், இது உனக்கே யோசிச்சா சரியாக இருக்கா மனசுக்குள்ளே? ஒரு அசிங்கமாக இல்லையா இது? யாரோ ஒருத்தட்ட தாலி கட்டிட்டு அது எப்படி பார்த்தாலும் அது கல்யாணம் தானே அப்படின்னு ஒன்று சொல்ல வேண்டியிருக்கு. இன்னொருத்தருக்கு இந்த வாழை மரத்துக்கு தாலி கட்டுறது, இந்த மாதிரி நிறைய கோக்குமாக்குவெல்லாம் செய்வாங்க. என்ன பண்ணாலும் வாழை மரத்தோட குடும்பம் நடத்தினாலும் கேட்க வேண்டியதுதான் இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் நம்மளே ஏமாத்திக்கிறது. ஒரு ஜாதகத்தில் எப்படி இருந்தால் 2 திருமணம்ன்றதுன்னு சொல்கிறேன். ஒரு ஜாதகத்தில் குரு என்பது ஜாதகர், குருவுடன் சேர்ந்த ஏதோ ஒரு கிரகம் வக்கரமோ பரிவர்த்தனையோ அடைந்திருந்தால், சந்தியில் இருந்தால் அவங்களுக்கு 2 திருமணம் ஆகும்னு யோகம் இருக்குது. அதே ஜாதகத்திலேயே சுக்கிரனுடன் இணைந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை சந்தியில் இருந்தால் அவங்க மனைவிக்கு 2 திருமணம் ஆகும் இருக்கு. அப்போ இந்த ஜாதகத்தை பார்க்குறோம், சார் உங்கள் வீட்டில் யாருக்கு 2 திருமணம் கேட்குறோம், எங்கள் அப்பாவுக்கு 2 திருமணம் சொல்லுவான், சார் இது ஜெனட்டிக்காக பிரச்சனையாக இருக்குது, உங்களுக்கு 2 திருமணத்துக்கு யோகம் இருக்குது, கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. என்ன சார் கவனமாக கையாளுறது? பத்திரமா இருந்து இல்லைன்னா 2 திருமணம் தான், மேக்ஸிமம் 2 திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவோம். இதே ஜாதகத்திலே குருவும் செவ்வாயும் சேர்ந்தால் கரெக்டாக டிவோர்ஸ் ஆகி 2 திருமணம் ஆகும். அப்படி எதுவுமே சேரல, குருக்கு எது மட்டும் தான் இருக்குன்னா இவர் வேற மாதிரி ஒரு கனெக்ஷன் வச்சு வர 2 திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இதில் என்ன சொல்ல வேண்டியது இருக்குன்னா, 1-2 திருமணம் ஆகுது, இல்லைன்னா ஆளை காலி பண்ணிடுது. ஒரு பெண் ஜாதகத்தை எடுக்கிறோம், செவ்வாய் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, செவ்வாயுடன் சேர்ந்த கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனையாக இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, ஜாதகருடைய கணவருக்கு ஆயுள் பங்கம் இல்லைன்னா 2 திருமணங்கிறோம். ஆமாம் சார் அவர் போன வருஷம் இறந்துட்டாருங்கிறாங்க. 3 நாளைக்கு முன்னால் ஒரு ஜாதகம் பார்த்தேன், இவருக்கு 2 திருமணத்துக்கான யோகம் இருக்குது, உங்கள் கணவருக்குன்னு இருக்குது. நான் கேட்குறேன், ஆயுள் பங்கம் இல்லைன்னா 2 திருமணம் ஆயிருக்கணும்னு. சார் கண்டிப்பாக கொரோனா டயத்தில் அவர் இறந்துட்டாரு, அப்படின்னா அடுத்த திருமணத்துக்கு ரெடி பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா, ஆமாம் சார் அடுத்த திருமணத்துக்கு ரெடி பண்ணுறோம். அப்போ 2 திருமணம் என்பது கண்டிப்பாக நடக்கும். நம்மளாம் ஏமாற்றிக்க வேண்டிதான், அதான் வாழை மரத்துக்கு தாலி கட்டுறேன், அந்த மரத்துக்கு தாலி கட்டுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நடக்காது. நம்ம திருமண பந்தம் அப்படிங்கிறது ஒருவரோட வாழ்ந்து அவரோட ஷேர் பண்ணி அவரோட ஒரு 2 நாள் குடும்பம் நடத்தி அவரோட குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முயற்சி எடுத்து அவரோட வாழ்க்கையை ஷேர் பண்ணுறதான திருமணம். வாழை மரத்துக்கு போய் தாலி கட்டுறதுனா இது என்ன கணக்கு இல்லைங்களா? வாழை மரத்தோட போய் என்ன வாழை மரத்தை கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சு குடும்பமாக நடத்துறது முடியாது இல்லைங்களா? அப்போ நம்மளே நாம ஏமாத்திக்கிறது கிடையாது. திருமணம் நடக்கும். அப்படி திருமணம் நடக்காதுன்னா ஏதாச்சும் ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர், ஃபேமிலியை தாண்டி ஒரு குடும்பம் தாண்டி ஒரு உறவையாச்சும் ஏற்படுத்தி விட்டுறது, இல்லைன்னா ஆளை காலி பண்ணிடுது. இந்த 3ல் ஏதாச்சும் ஒன்று நடக்குது. நீங்களா ஏமாத்திக்க வேண்டியதான். 2 திருமணக்காரங்க எல்லாத்தையுமே வாழை மரத்தை தாலிட்டு ஏமாத்திக்க வேண்டியதான். தாலி கட்டுறது அப்படிங்கிறது செயற்கையான ஒரு நிகழ்வு. அது ஒரு சின்ன வைபவம், ஒரு சடங்கு. அந்த சடங்கு எதற்கு அப்படின்னா, நான் ஒரு பெண்ணோடோ அல்லது நான் ஒரு ஆணோடோ வாழ தயாராகி விட்டேன் அப்படின்னு சொல்லி சமூகத்துக்கு அறிவிக்கிறது தான் தாலி கட்டுறது. நம்ம பேசுறது அங்கே தாலி கட்டுற நிகழ்வை பற்றி பேசலை, நம்ம பேசுறது இவர் குடும்பம் நடத்தக்கூடிய நிகழ்வை பற்றி பேசுகிறோம். நாம் இங்கே பார்ப்பது இந்த ஜாதகர் 2 உறவுகளோடு வாழ்வார்ன்றதை பேசுகிறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜோசிக்காரங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தாலி கட்டுறதை மட்டும் வேற ஒரு வாழை மரத்துக்கு செய்கிறாங்க. இங்கே தாலி கட்டுறது, அப்போ இங்கேருந்து அப்படியே நமக்கு தாண்டி மேலே போனோம்னா தாலி கட்டுறதுன்ற ஒரு ஃபங்க்ஷனே கிடையாது, எல்லாம் மோதிரம் மாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ என்ன செய்வான், வாழை மரத்துக்கு போய் மோதிரம் மாட்டுவானா என்ன? ஒவ்வொரு கிளையிலும் ஒவ்வொரு மோதிரம் மூடி தொங்க விட வேண்டியதா இல்லைங்களா? அப்போ இது காமெடியாக ஆயிடக்கூடாது. 2 திருமணம் ஆகும்னா கண்டிப்பாக 2 திருமணம் ஆகும், சரிங்களா? அதை தவிர்க்கவே முடியாது. இது என்ன சார் பண்ணலாம்னா, கண்டிப்பாக அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஒருத்தனுக்கு கால் பிரச்சனையாக இருக்குது, கண்ணு பிரச்சனையாக இருக்குன்னா அதை நினச்சி ஏங்கிக்கலாம், அதை நினச்சி நம்ம வருத்தப்பட்டுக்கலாம், அதோட தான் வாழணுன்றது போல இது மாதிரி விதிகள் எல்லாமே மாறாதது, மாற்ற முடியாதது. இதுக்கு பரிகாரம் என்பது சுத்தமாக ஹம்பக்கு, அதெல்லாம் சரிப்பட்டு வரல. என்ன எழுதியிருக்கோ அது நடக்கும். ஓகேங்களா? இது வரைக்கும் நான் கேட்ட கேள்விக்கு தெள்ளந்தெளிவாக பதில் அளித்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிங்க. நேயர்களுக்கும் நன்றி.